பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர். நம் அனைவரையும் ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதித்து இந்நாள் வரையிலும் சுகமாய் பாதுகாத்து நன்மையாக நடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் 112வது பிரதிஷ்டை பண்டிகை மகிழ்ச்சியோடு கூட நாம் அனுசரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஆண்டவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த பண்டிகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய சேகர தலைவர் அருள் திரு மணிராஜ் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவையும் அம்மாவையும் குடும்பத்தாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். எப்போதும் ஊழியத்தின் பாதையிலே எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நண்பர். அவர்கள் நம்முடைய சேகரத்திலே செய்து வருகின்ற பணிகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் இப்போது சொல்லவும் நாம் கேட்டோம். ஆண்டவர் தாமே அவர்கள் மூலமாக நம்முடைய சேகரத்தையும் திருச்சபையும் வளர்ச்சியின் பாதையிலே தொடர்ந்து நடத்தி செல்வாராக. வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய தனசிங் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே அவர்களுடைய இறையியல் கல்வியை தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. மற்றும் நம்முடைய திருச்சபையின் சபை ஊழியர் அண்ணன் ராஜசேகர் அண்ணன் அவர்களையும் மற்றும் ஆலய பாடகர் குழுவினரையும் சபை மூப்பர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகையிலே பங்கு பெறுவதற்காக வெளியூர்களிலிருந்து கடந்து வந்திருக்கிற அனைத்து சொந்தங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. நீங்கள் எந்த இடத்திலும் தேவநாமத்திற்கு சாட்சியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்வாராக என்று அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சொந்த ஊரிலே ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். கடந்த 2 ஆண்டுகள் அசன பண்டிகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த நாளிலே பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். சொந்த ஊரில் பேசுனா கொஞ்சம் படபடப்பாக தான் என்ன செய்யுது இருக்குது இல்லையா? எல்லாருமே தெரிந்தவர்கள், என்னை விட பெரியவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்களாக அனைவரும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பேசுவதற்கு தகுதியுடையவனாக நான் என்னை கருதவில்லை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. பொதுவாக ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அதிகாலையில் இருக்கும். அதனால் 10 மணிக்கு இஸ்ரவேல் சேகரத்திலே குடும்ப பண்டிகையிலே தேவ செய்தி வழங்குவதற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். சற்று தாமதமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகையினாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் விரைவாக பிடித்து விடுவேன். அதிகாலை ஆராதனை என்று சொன்னாலும் சரி அல்லது காலை ஆராதனை என்று சொன்னாலும் சரி, பிரசங்க நேரம் கொஞ்சம் கடினமான நேரம்தான் இல்லையா? ஒரு அம்மா ஆலய ஆராதனை நிறைவேற்ற உடனே குருவானவரிடத்தில் வந்து, ஐயா உங்கள் பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு, தினமும் எனக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு ஆசை தான், ஆனால் வர முடியாது, தினம் ஒரு தடவை நீங்கள் ஃபோனில் எனக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த குருவானவர் எப்போ பண்ணணுமா, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இரவு ஒரு 9 மணிக்கு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த குருவானவர் கேட்டாரா, என் பிரசங்கம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, என்ன அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியார் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்கள் நான் டாக்டர் எவ்வளோ மாத்திரை தராங்க, ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது, நீங்கள் எப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாலும் உடனே தூக்கம் வந்துடுது, தயவுசெய்து 9 மணிக்கு இரவு நீங்கள் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிங்கன்னா நான் நல்லா தூங்கிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை இப்போ அதிகாலையில் ஆராதனை வச்சாலும் சரி அல்லது இப்போ பகலில் ஆராதனை வச்சாலும் பிரசங்க நேரம் என்பது கொஞ்சம் கடினமான நேரம்தான். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விழிப்பாக இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் தூக்கம் வருது, பரவாயில்ல, கொஞ்சம் தூங்கணுன்னாலும் தூங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த பண்டிகை நாட்களை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியான சமாதானமான நாட்களாய் நமக்கு அமைத்து தருவாராக. இந்த ஆலயம் அநேக அனுபவங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. என்னுடைய தந்தை சபை ஊழியராக பணி செய்தவர்கள். இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல சிறுவனாக நான் அமர்ந்திருக்கிறேன். ஆலய பாடகர் குழுவிலே நான் அமர்ந்து பாடியிருக்கிறேன். வாலிபனாக இருக்கும்போது இந்த கதவு ஓரத்தில் இங்கேயும் உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி எல்லா இடத்திலும் உட்காருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே உட்காரலை, அதுக்கு முன்னாடி வெளியே இறையியல் கல்விக்கு படிக்க போயிட்டோம். இப்போ குருவானவராக இந்த பிரசங்க பீடத்திலே ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்கின்றார். ஆண்டவருக்கே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியையும் துதியையும் செலுத்துகின்றேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். திருமண்டலத்திலே எங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 122 முதலாம் வசனம். சங்கீதம் 122 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களோடு பேசுகின்றவரே, வார்த்தையின் மூலமாய் எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களுக்கு வாழ்வு தருகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் மெல்லிய சத்தத்தை கவனித்து கேட்க உமது பாதப்படியிலே நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஒரு ஆலயத்திலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற்றது. அங்கு எப்போதெல்லாம் பண்டிகை ஆராதனை நடைபெறுகின்றதோ அப்போதெல்லாம் பேராயர் வருவது வழக்கம். பேராயர் வரும்போதெல்லாம் பண்டிகை நாளிலே அந்த ஆலயத்திலே மரக்கன்று ஒன்று நடுவதும் வழக்கம். பேராயர் வருகிறார் என்ற உடனே பரபரப்பாக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலய பணியாளரும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பொதுவாக பண்டிகை நேரம் சொன்னால் ஆலய பணியாளருக்கு கொஞ்சம் அதிகமான வேலைகள் என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய ஆலயத்தில் கோயில் பிச்சனே ஆலய பணியாளராக இருக்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க. அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, இது வேறு சம்பவம். முதலாவது மணி அடிக்கும் பொழுது சபை மூப்பர்களிலே ஒருவர் வந்தார். ஆலய பணியாளரிடத்திலே, கோயில் குட்டியார் ஐயா, பேராயர் வரப்போகிறார், மரக்கன்று நடனம், குழி தோண்டியாச்சா கேட்டார். ஆமாம் ஐயா, தோண்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். 2ஆம் மணி அடித்தது. சபை ஊழியர் வந்தார், ஆலய பணியாளரை அழைத்தார். கோயில் குட்டியார் ஐயா, பேராயர் வரப்போகிறார், மரக்கன்று நடனம், குழி தோண்டியாச்சா? ஏற்கனவே நிறைய வேலைகள் செய்து அவர் களைப்பாக இருக்கிறார். இப்போ திரும்ப திரும்ப அதே கேள்வி எல்லாரும் கேட்டோடனே கோபம் என்ன செய்யுது, கொஞ்சம் அதிகமாக என்ன செய்கிறது, வருகிறது. ஆனாலும் பொறுமையாக, ஆமாம் தோண்டியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். 3வது மணி அடிக்கப் போகிறது. குருவானவர் ஐயா வந்தார் ஆலய பணியாளர் இடத்திலே. கோயில் குட்டியாரனே, பேராயர் இப்போ வந்துடுவார், குழி தோண்டியாச்சா கேட்டார். அவர் கோபம் பொத்துட்டு வந்துருச்சு. 40 வருஷமாக நான் இந்த ஆலயத்தில் கோயில் குட்டியாராக இருக்கேன். 40 வருஷமாக அதே இடத்துல தான் குழி தோன்றோம். எந்த இடத்த தோன்றோன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? 40 வருஷமாக கோயில் குட்டியாராக இருக்கேன், 40 வருஷமாக மரம் நடுறோம், 40 வருஷமாக அதே இடத்துல தான் குழி தோன்றோம். போன வருஷம் நட்ட மரம் என்னாச்சு? காணாமல் போச்சு இல்லையா? அன்பானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் பண்டிகை ஆசரிக்கின்றோம். வருஷா வருஷம் பண்டிகை வருகிறது, வருஷா வருஷம் நாமும் வருகிறோம். இந்த பண்டிகை நமக்கு தருகின்ற மாற்றம் என்ன? இந்த பண்டிகையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதம் என்ன? இந்த பண்டிகை நாம் ஏன் ஆசரிக்கிறோம்?
எதற்காக ஆசரிக்கிறோம் என்று சொல்லி அறிந்து அதை நிறைவேற்றுவது அவசியம். வேத வசனம் சொல்லுகின்றது, நம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. நான் சொன்னது போல இந்த ஆலயம் எனக்கு எல்லா அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் சிறுவனாக, நான் வாலிபனாக இந்த ஆலயத்திலே சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அது என்னை ஊழியத்திற்கு என்று உற்சாகப்படுத்தியிருக்கிறது. இன்று ஒரு ஊழியக்காரனாக என்னை உங்கள் முன்பாக நிறுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் நம்முடைய ஆலயம். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய கிராம வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு மைய புள்ளி எது என்று சொன்னால் அது நம்முடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்தை சார்ந்தே வாழுகின்றவர்கள் நாம். அதுபோலத்தான் அன்றைக்கு இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே வாழ்வின் மைய புள்ளியாக காணப்பட்டது அந்த பரிசுத்த ஆலயம். இந்த சங்கீதத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. 122ஆம் சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் தெரியுமா? திருப்பயணத்தோடு கூட பாடுகின்ற பாடல்கள். தம்பி அழகாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு புனித யாத்திரை செல்லும் பொழுது, அந்த பயணத்திலே செல்லும் பொழுது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஊக்கமான வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை சொல்லி அதை பாடலாக பாடிக்கொண்டு செல்வது வழக்கம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம், நடந்து போகின்றவங்க, புனித யாத்திரையாக நடந்து போகிறவங்க வழியில் பாடல் பாடி செல்வதை பார்த்துருக்கலாம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் வழியிலே பாடி சென்ற பாடல்களை ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லி 120ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். அந்த சங்கீதம் அவருடைய பயணத்தின் அனுபவங்களை அல்லது தங்கள் வாழ்வின் அனுபவங்களை பயணத்தின் போது பாடலாக பாடின சூழ்நிலைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது பாடின அந்த ஆரோகண சங்கீதத்திலே சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீதுடைய நாட்களில் ஆலயம் கிடையாது. தாவீதுடைய நாட்களில் ஆலயம் கிடையாது. அப்போ ஆலயம் என்று சொல்லி எதை குறிப்பிடுகின்றார்? அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது இல்லையா? ஆலயத்தினுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஆரம்ப காலகட்டத்திலே நோவாவின் காலத்திலே பலிபீடத்திலே பலி செலுத்துகின்றார்கள். ஒரு கல்லை நட்டு அதன் மேலே பலியிடுகிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆலயம் அல்லது அதுதான் அவர்களுடைய ஆராதனை ஸ்தலம். ஆபிரகாமுடைய காலத்திலும் அந்த முப்பிதாக்களுடைய காலத்திலும் அதுதான் தொடர்கின்றது. எங்கே பலிபீடம் கட்டுகிறார்களோ அது அவர்களுடைய ஆலயமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வரும் பொழுது மோசேக்கு கற்றுக் கொடுக்கின்றார், என்ன அளவின்படி ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும், இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது, கூடாரம் என்றாலே தற்காலிகமான ஒரு இடம்தான். அது எந்த இடத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே கொண்டு போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பார்கள். அங்கு ஆண்டவரை அவர்கள் தொழுது கொள்ளுகின்றார்கள். அதனால் தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து அதை தங்கள் சொந்த தேசமாக மாற்றிக்கொண்ட போது அங்கு ஆலயத்தை கட்ட வேண்டும், எருசலேமிலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்ளுகின்றார். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அவருடைய மகன் சாலமோனுடைய நாட்களிலே முதலாவது தேவாலயம் கட்டப்படுகிறது. அப்போ இதிலே ஆலயம் என்று சொல்லி சொல்லப்படுவது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது இல்லை? எந்த இடத்துல இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்தில் 3 தடவை பண்டிகை நாட்களிலே அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யணும்? வரணும், பலி செலுத்தணும், ஸ்தோத்திர காணிக்கை என்ன செய்யணும்? செலுத்தணும். அது மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம். ஆகையினால ஜனங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யும்? வருஷத்துக்கு 3 முறை என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு வரணும். வரும்பொழுது அவர்கள் அப்படி பாடி, இப்போ வர்ற மாதிரி நம்ம கார்லையோ அல்லது ட்ரெயினில் பஸ்லேயோ டிக்கெட் புக் பண்ணி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவங்க நடந்து தான் வரணும். கொஞ்சம் வசதியாக இருந்தால் கோவேறு கழுதையிலோ அல்லது குதிரையில் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவர்கள் பாடின பாடல் தான் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வரும்பொழுது அவர்கள் தங்கள் அனுபவத்தை, விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே முதலாவது தேவாலயம் கட்டப்படுகிறது. பின்பு ராஜாக்களின் காலத்திலே சில ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கின்றார்கள். ஆனால் பல ராஜாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கின்றார்கள். ஆகையினாலே அந்நியருடைய படையெடுப்பு வருகிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சாருடைய படையெடுப்பு வந்து கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது, முற்றிலுமாக இடிக்கப்படுகிறது. பின்பு 70 ஆண்டு கால சிறையிருப்புக்கு பின்பாக 2வது தேவாலயம் எஸ்ரா நெகேமியா இவர்களுடைய காலத்திலே எருசலேமிலே கட்டப்படுகிறது. அந்த தேவாலயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக
ஏரோதுவின் நாட்களிலே புதுப்பித்து கட்டப்படுகிறது. அந்த புதுப்பித்து கட்டப்பட்ட தேவாலயம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே எருசலேமிலே இருக்கிறது. அதனால தான் நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் போன்ற சென்றதே என்று சொல்லி யூதர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அது ஏரோதுவினால் புதுப்பித்து கட்டப்பட்ட அந்த 2வது தேவாலயம். இப்படி தேவாலயம் என்பது முக்கியமான ஒரு வாழ்வின் மையப்பகுதியாக காணப்படுகின்றது. யூத ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறின பின்பு விசுவாசிகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் தேவாலயத்திற்கும் ஜெப ஆலயத்திற்கும் புறம்பாக்கப்படுகின்றார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு வரக்கூடாது, ஜெபாலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் தடை செய்கின்ற நேரத்தில் விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் சிதறி சென்று உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசித்திப்படுத்துகிறார்கள். எங்கெங்கெல்லாம் சொல்லுகின்றார்களோ அங்கெங்கெல்லாம் தேவாலயத்தை கட்டி மகிமைப்படுத்துகிறார். அப்படித்தான் நாமும் இன்றைக்கு ஒரு ஆலயத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு 112 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த ஆலயம் விஸ்தரித்து கட்டப்பட்டது. அப்பொழுது கிறிஸ்டியன் தேவராஜ் ஐயா அவர்கள் குருவானவராக இருந்தார்கள். சர்க்குணம் ஐயா அவர்கள் குருவானவராக இருக்கும் பொழுது கோபுரம் உயர்த்தி கட்டப்பட்டது. ஞானப்பிரகாசம் ஐயா குருவானவராக இருக்கும் பொழுது மீண்டும் இந்த ஆலயம் புதுப்பித்து விஸ்தரித்து கட்டப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த ஆலயத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாற்றிலே நாமும் பங்குள்ளவர்களாக காணப்படுகின்றோம். எனவே இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கின்றோம், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. புதிதாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. மறு வருடத்திலிருந்து நாம் இந்த பிரதிஷ்டையை நினைவு கூர்ந்து நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றோம். இல்லையா, 112 ஆண்டுகள் இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை நாம் கொண்டாடி வருகின்றோம். இப்படியானால் இந்த ஆலயம் ஒரு நாள் கட்டப்பட்டு நமக்கு ஆசீர்வாதமாக வழங்கப்பட்டது. இப்போ இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது இதில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா, வெள்ளையடிக்க வேண்டியிருக்கிறதா, மின் விளக்குகள் மின் விசிறிகள் சரி செய்ய வேண்டியிருக்கிறதா, அதையெல்லாம் நாம் ஆராய்ந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். இல்லையா, அதே போல வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. சுவிசேஷ நிருப வாக்கியத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்களே அந்த ஆலயம். வசனம் தெளிவாக சொல்லுகின்றது, நீங்களே அந்த ஆலயம். அவரோ தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சுவிசேஷ வாக்கியத்திலே வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு ஆலயமாக இருப்பது நாம் இல்லையே. இந்த சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் நடமாடும் ஆலயம், நடமாடும் சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் என்பதை நாம் மறந்து போய்விட கூடாது. இல்லையா, ஆகையினால் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இந்த ஆலயமும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட கூடாது. ஆகையினால இந்த ஆலயத்திலே ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா, இல்லை ஏதோ குறைவோடு கூட நாம் வந்திருக்கின்றோமா, அந்த குறைவுகள் இந்த ஆலயத்திலே வரும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நிவிர்த்தி ஆகின்றதா, இல்லை என்னிடத்திலே காணப்படுகின்ற குறைவு என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி அறிக்கையிட்டு நாம் ஆண்டவருக்குள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏதோ வந்தோம், ஏதோ வருஷம் நாம் பண்டிகை ஆசரித்தோம் என்று நாம் சென்று விடாமல் இந்த பண்டிகை நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன, மாற்றம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். வசனம் தெளிவாக சொல்லுகின்றது, முதலாவதாக இந்த ஆலயம் நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லி சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகைக்கு போகிறோம். 2 ஆண்டு கொரோனா டைமில் பிரதிஷ்டை பண்டிகைக்கு போக முடியலை, இல்லையா, வர முடியலை. ஆனால் அது நமக்கு துக்கத்தை தந்தது. ஆனால் அதற்கு பின்பதாக இப்போ நாம் மீண்டும் குடும்பமாக, உறவுகளாக, நண்பர்களாக கூடி வந்து இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பண்டிகை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஊர் போகிறோம் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன செய்கிறது, தருகிறது. அதனால் இந்த ஆலயம் என்பது நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். என்னுடைய மகன் வீட்டில் எப்போ எக்ஸாம் முடிஞ்சதோ அப்போவுமே என்ன செய்யுங்க, ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். தம்பி இல்லை இரு, விபிஎஸ் இருக்குது, விபிஎஸ் முடியட்டும், முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி விபிஎஸ் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு, உட்கார வச்சு இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கோம். இல்லை, ஏனென்றால் இது ஊருக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதற்காக திட்டமிடுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம், காரில் போகிறோம்னு சொல்லி அதற்காக என்ன செய்வோம், பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணும்போதே நமக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்கிறது, தருகின்றது. அன்றைக்கும் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம் தான். அன்னாள் துக்கத்தோடு கூட தேவ ஆலயத்திற்கு வருகின்றார்.
அன்றைக்கு சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் இருக்கின்றது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அன்னாள் எல்கானா தம்பதியினர் வருஷா வருஷம் தேவ ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து வந்து பலி செலுத்துவது அவசியம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலே, எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எபிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாகிய எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. குழந்தை இல்லாத சூழ்நிலையிலும் தேவ சமூகத்திலே வந்து கண்ணீர் விட்டு தன் இருதயத்தில் இருந்ததையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கின்றார். அப்போ அங்கு ஏலி என்பவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அந்த அம்மாவை தப்பாக நினைக்கிறார். ஏமா நீ குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் வந்து இவ்வளோ நேரம் அமைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் திட்டுகின்றார். ஆனாலும் அந்த அம்மா அன்னாள் பொறுமையோடு கூட அவருக்கு பதில் சொல்லுகின்றார். 15 வசனத்திலே வாசிக்கின்றோம். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி தாழ்மையாய் பதில் சொல்லுகின்றார். பாருங்க, அந்த அம்மா இருதயத்திலே உள்ளதை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபித்தார்கள். வசனம் சொல்லுகின்றது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 18 வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமிடம் இந்த பரிசுத்த தேவாலயம். நாம் எவ்வளவு மன கஷ்டத்தோடு கூட வந்தாலும் அந்த கஷ்டங்களை நாம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும், நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும், நம்முடைய கண்ணீரிலிருந்தும், நம்முடைய வேதனைகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற இடம், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற இடம் இந்த பரிசுத்த தேவாலயம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதனால தான் சங்கீதம் 84:1 சொல்லுகின்றது, சேனைகளின் கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவர் வாசம் செய்கின்ற இந்த ஸ்தலம் இன்பமானது, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அவர்கள் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக ஆண்டவர் இந்த பரிசுத்த தேவாலயத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆலயத்திலே வந்து பிரதிஷ்டை பண்டிகையிலே பங்கு பெறுகின்ற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வேதனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருக்கு பண்டிகை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். ஆகையினால் முதலாவது நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகின்ற இடமாக இந்த பரிசுத்த தேவாலயம் காணப்படுகின்றது. இரண்டாவது, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திலே 30 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் இந்த பரிசுத்த தேவாலயம். அன்றைக்கு முதலாவது தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படும் நாளிலே சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து ஜெபிக்கின்ற ஜெபங்களை கேட்பீராக, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே கேட்டு அதை மன்னிப்பீராக. இல்லையா? நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆண்டவரை தரிசிக்கின்ற, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகின்றார். ஏசாயா 6 அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி தேவாலயத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதை சந்திக்கின்றார், கண்டுகொள்ளுகின்றார். அன்பானவர்களே, வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அப்போது கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரை துதித்து பாடல் பாடுகின்றார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசினால் நிற்க முடியவில்லை. அவர் சொல்லுகின்றார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றவன். இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி இதற்கு முன்பதாக 6 அதிகாரங்களிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார். ஆண்டவரோடு கூட பேசுகின்ற மனிதர், ஆண்டவர் இவரோடு கூட பேசி ஜனங்களுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற மனிதர். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும்பொழுது சொல்லுகின்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நானும் அசுத்தன், என் ஜனங்களும் அசுத்தன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகின்றார். யார் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்பொழுது தங்களை தாழ்த்துகிறார்களோ
அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்ற ஆண்டவர், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற ஆண்டவர். இந்த ஸ்தலத்திலே நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நம்முடைய தவறுகளை குறைவுகளை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்மை மன்னிக்கின்ற இடமாக இந்த பரிசுத்த தேவாலயம் காணப்படுகிறது. இல்லை, இப்போ இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த ஓராண்டு காலத்தில் நமக்குள்ளாக ஏதாவது கெட்ட சுபாவங்கள் வந்திருந்தால் அல்லது கெட்ட அனுபவங்கள் இருந்திருந்தால், ஏதோ பகையோ பிரச்சனையோ கோபமோ வைராக்கியமோ நமக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தால் அவைகளை நாம் களைந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் இந்த நேரம். இல்லை, ஆண்டவருடைய சமூகம் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் ஒருவர் தவிர பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. நான் என்ன தவறு செஞ்சுருக்கிறேன், நான் என்ன பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் ஒன்றும் செய்யலேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். யாராவது சொல்கிறீங்களா? நான் 100% பரிசுத்தவான் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் அப்படி தான் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். நான் 100% பரிசுத்தம் அல்லது 100% பெர்ஃபெக்ட் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அல்லது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்படி தானே? 100% நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லி சொல்லுகிறவங்க சிலர் உண்டு. அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் 100% பெர்ஃபெக்டாக என்ன செய்யணும், இருக்கணும். யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்படி தான் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் தவிர நீதிபரர் ஒருவர் இல்லை. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இல்லை, நான் 100% கரெக்ட் என்று சொல்லி யாராவது சொன்னால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இல்லை, நீங்கள் வேணால் எனக்கு ஒரு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, நான் ஊழியம் செய்கிற இடத்துல, இதற்கு முன்னாடி ஊழியம் செய்த இடங்களில் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுவாங்க. இல்லையா, ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அல்லது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது நல்ல சர்டிஃபிகேட் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனாலும் குறை சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, 2 பேர் இருப்பாங்க. கேட்டிங்கன்னா ஒரு 80 மார்க் என்ன செய்யலாம்னா வாங்கலாம். அப்படியே கொஞ்சம் கடந்து வந்து நம்ம ஊரில் நம்ம என்னை குறித்து விசாரித்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க சொல்லுவாங்க, தம்பி நல்ல தம்பி, இல்லையா, சின்ன வயசுல ஊழியத்துக்கு போயிட்டாங்க. என்ன செய்வாங்க, ஒரு 60 மார்க் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டிங்களோ? சரி, ஒரு 60 மார்க் வச்சுக்கோமே, சரிங்களா? அப்படியே கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வேணால் என்ன செய்வாங்க, சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆனால் மார்க் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். இல்லை, ஐயரமாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னாலும் அது நல்லதான். இல்லை, ஏன்னா நம்ம பெர்ஃபெக்ட் என்று சொல்லி 100% பெர்ஃபெக்ட் சொல்லி என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். அல்லது நாம் 100% பெர்ஃபெக்ட் சொல்லி நாமளே நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் அது கிடையாது. 100% யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் ஆண்டோடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் நம்மை தாழ்த்தவும் அர்ப்பணிக்கவும் அழைக்கப்படுவோம். இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியலை, ஆண்டோடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள முடியலை. அதனால் இந்த ஸ்தலம் நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். நமக்குள்ளாக நம்மோடு ஆண்டவரோடு கூடிய உறவில் ஏதாவது சிறிய விரிசல் இருக்கிறதா, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கா, ஆரம்பத்தில் நான் ஜெபித்த ஜெபம் இப்போ இருக்கா, இல்லை அதில் ஏதாவது குறைவு இருக்கா, அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து நம்மை ஒப்புரவாக்கி கொள்ளுகின்ற தருணம் இந்த தருணம். நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கின்றார். மன்னிப்பு கேட்காமலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் இந்த தேவாலயம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை சொல்லுங்க? நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு என்ன நிபந்தனை? நாமளும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மன்னிக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணும்போதும் சொல்லுவோம், பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நாம் மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதுதான் உண்மை. நாம் மன்னித்தா நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆகையினால யார் கூடயாவது சண்டை போட்டிருந்தா, யார் கூடயாவது பேசாமல் இருந்தால், யார் கூடயாவது பகை வைத்திருந்தா மனசில், முதல்ல நாம் அதை என்ன செய்யணும், ஒப்புரவாக்கணும். அதில் நாம் என்ன செய்யணும், சரி பண்ணணும். அப்போ சரி பண்ணிட்டு தான் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நாம் மன்னிப்பு கேட்க முடியும். கேட்டிருக்கீங்களா யார்கிட்டையாவது மன்னிப்பு? கை தூக்க சொல்லலாமா? நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க. மன்னிப்பு கேட்குற மனசு நிறைய பேருக்கு வரவே வராது. கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லையா, சாரிம்மா சொல்லுக்கு வரவே என்ன செய்யாது, வராது. அவ்வளோ கஷ்டமான வார்த்தை மன்னிப்பு கேட்குறது.
கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்பத்துலேயும் சரி சபையிலையும் சரி மன்னிக்க முடியாததுனால தான். பிரச்சனை விடுங்க, நிறைய வியாதிக்கு காரணம் மன்னிக்காமல் இருக்கிறது தான். ஒரு பேராசிரியர் வகுப்பறைக்கு வரார், தண்ணி பாட்டிலோடு வரார். அவங்ககிட்ட கேட்குறார், இந்த தண்ணி பாட்டில் 5 நிமிஷம் கையில் வச்சுருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? 5 நிமிஷம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கையில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் வச்சுக்கலாம். திரும்ப கேட்குறார், 1 மணி நேரம் வச்சுருந்தா என்ன ஆகும்? கை வலிக்கும் இல்லையா? 1 நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா என்ன ஆகும்? கை மரத்து போகும், கை செயலிழந்து விடும் இல்லையா? அதுபோல தான் பிரச்சனையும். கொஞ்ச நேரம் மனசில் வச்சுருந்தா, அப்படி விட்டுட்டா அல்லது மறந்துட்டா மன்னிச்சிட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் 1 மணி நேரம் மனசில் போட்டு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா தலைவலிக்கும். அதை 1 நாள் ஃபுல்லாக உங்கள் மனசில் போட்டு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. அடுத்த நாள் வியாதி தானாக என்ன செஞ்சிடும்? வந்துடும் இல்லையா? இப்போ கை வலிக்காமல் இருக்கணும், நான் என்ன செய்யணும்? பாட்டில் தூக்கி கீழே வச்சிடணும். வெரி சிம்பிள். அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வோம். அதுதான். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பாட்டில் தூக்கி கீழே வச்சிட வேண்டியதான். உங்கள் பிரச்சனையை தூக்கி என்ன செஞ்சிடலாம்? கீழே வச்சிட வேண்டியதான். மன்னித்தால் மறந்தால் மகிழ்ச்சி உண்டு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்கின்ற இடம் இந்த தேவாலயம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் குற்றங்களை மறக்க வேண்டும். ஆண்டவர் எவ்விதமாக மன்னிக்கிறார்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் எவ்விதமாக மன்னிக்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக என்ன செய்கிறார்? எரிந்து போடுகிறார். திரும்பி பார்க்கறதில்ல இல்லையா? திரும்பி பார்க்கறதில்ல. நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்டோம்னா என் மகன் அல்லது என் மகள் இந்த தவறை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? நினைத்து பார்க்கறதில்ல. ஆனால் நம்ம மனசு என்ன செய்கிறது? நினைச்சு பார்க்கறது. இத்தனாவது வருஷம், இத்தனாவது தேதியில், இத்தனை மாதத்தில், இத்தனை மணிக்கு நீ இப்படி சொன்னல, உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்கல்ல. பாருங்க, கரெக்டாக என்ன செய்வோம்? மணிக்கணக்கு வச்சு என்ன செஞ்சுருப்போம்? ஞாபகம் வச்சுருப்போம் தவறுகளை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல? நினச்சி பார்க்குறோம். எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரோமோ, நம்ம தாழ்த்துக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். ஆண்டவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்கள்? இன்றைக்கி சென்னைக்கும் போலையர்புரத்துக்கும் கிலோமீட்டர் கேட்டால் சொல்லலாம். 600 கிலோமீட்டர் என்ன செய்யலாம்? குத்து மதிப்பாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் யாருக்கும் சொல்ல முடியாது. அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். பாருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். மன்னிச்சிடலாங்க, யாருக்குனாலும் மன்னிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க மன்னிப்பாவது கேட்கலாமே, கேட்டால் தானே மன்னிப்போம் அப்படின்னு கூட நினைக்கிறோம். ஆமாம் தானே? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களாம் கீழே நிற்கிறாங்க. கையிலெல்லாம் ஆணி அடிச்சிருக்காங்க, தலையில் முள்கிரீடம், விழாவில் ஈட்டியாலே குத்தியாச்சு, ரத்தம் சொட்ட சொட்ட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வந்தாச்சு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாராவது எசப்பா எசப்பா மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், காலை பிடிச்சு கெஞ்சினாங்களா? இல்லை, யாரும் கேட்கல. மன்னிப்பு கேட்காத சூழ்நிலையில் ஆண்டவர் மன்னித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் கண்டிஷன் வச்சுருக்கோம், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன். மிகவும் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் வந்திருப்பது நம்மை ஆண்டவருக்குள்ளாக புதுப்பித்து கொள்ள, நாம் ஆண்டவரோடு கூடிய உறவை புதுப்பித்து கொள்ள, நாம் ஆண்டவரோடைய கூடிய உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் சகோதர சகோதரிகளோடு கூடிய உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் மன்னித்தால் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களை, நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்கின்ற இடம் இந்த பரிசுத்த தேவாலயம். 2 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இது நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற இடம், இது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற இடம். 3வதாக, நாம் மாற்றம் பெற்றுக்கொள்கின்ற இடம் இந்த பரிசுத்த தேவாலயம். தேவ சமூகத்தில் நாம் எப்போதெல்லாம் கடந்து வருகின்றோமோ மாற்றம் பெற்றவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். நாம் வந்த வண்ணமாகவே திரும்பி சென்றால் அதில் பிரயோஜனம் இல்லை. நாம் எப்படி வருகிறோமோ அப்படியே திரும்பி சென்றால் நாம் பண்டிகை ஆசரிப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை.
ஆகையினால் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் நாம் நம்மை தாழ்த்தி நம்மை அறிக்கையிட்டு நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது 18 வருடமாய் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், நிமிர முடியாத கூனியாகி அந்த பெண் அன்றைக்கு ஆலயத்திலே வந்திருக்கின்றார் இல்லையா? ஆண்டவர் அந்த பெண்ணிற்கு சுகம் கொடுத்து அனுப்புகின்றார். ஆலயத்திற்கு வரும் பொழுது, ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு வரும் பொழுது அவர் கூனியாக வந்தார். ஆனால் திரும்பி செல்லும் பொழுது நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி சென்றார் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அப்படி நாம் மாற்றம் பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் இந்த பரிசுத்த தேவாலயம் இல்லையா? 18 வருடமாய் பலவீனம், ஆனாலும் அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு வருவதை என்ன செய்யலை, நிறுத்தலை. நமக்கு ஒரு வருஷம் கஷ்டம் வந்து விட்டால் இந்த ஆண்டு நான் பண்டிகைக்கு செல்ல வேண்டுமா ஒரு கேள்வி என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு வருஷம் நமக்கு கஷ்டம் வந்து விட்டால் நான் தினமும் ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நமக்குள்ளாக அவிசுவாசங்கள் எழும்புகின்றது. எனக்கு ஏன் இந்த பலகீனம், எனக்கு ஏன் இந்த தோல்வி, எனக்கு ஏன் இந்த இழப்பு என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பல கேள்விகளோடு கூட நாம் என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். நான் ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நான் நமக்குள்ளாக கேள்வி கேட்கின்றோம். ஆனால் 18 வருடமாய் பலகீனம் இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு கூட அன்றைக்கு தேவாலயத்திற்கு வந்திருந்த அந்த பெண் விடுதலை பெற்றவளாய் கடந்து சென்றாள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து பாராட்டுகின்றார், உயர்த்தி பேசுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி மாற்றம் பெற்றுக்கொள்ளுகின்ற இடமாக இந்த தேவாலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆசீர்வதிக்கப்படும் இடமாக நாம் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய உள்ளத்தை ஊற்றி ஆண்டவருடைய இரக்கங்களை, கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் இடமாக இந்த தேவாலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்ற நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம், இது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம், இது மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி, ஆண்டவரே என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு தாங்க, என்னுடைய பாவங்களிலிருந்து அல்லது என்னுடைய மீறுதல்களிலிருந்து, நான் செய்து வந்திருக்கிற தவறுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். நீர் எனக்கு மன்னிக்கிறது போல் நானும் பிறருக்கு மன்னிக்க எனக்கு நல்ல மனதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மாற்றம் பெற்றவர்களாய் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எனவே நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டோடைய நாமத்திற்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்வார். இந்த பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆலயத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாவதற்கு, சகோதர சகோதரிகளோடு கூட ஒப்புரவாவதற்கு ஒப்பு கொடுப்போம். இந்த பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.